வணக்கம், நான் உங்கள் மீனா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து 1 கேஜி பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப்பு மைதா, ஒரு சன்னி வச்சு ஒரு கப்பு மைதா எடுத்துக்கலாம். அதோட அடுத்தது ஒரு அரை கப், 1/4 கப்புக்கு வந்து கொஞ்சம் நான் லூஸாக எடுத்துருக்கேன். நல்லா டைட்டாக ஒரு 1/4 கப்பு நீங்கள் வந்து இது கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடரு, 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா. இதை நல்லா ஒரு 3 தடவை ஜலிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் ஜலிச்ச பிறகு காமிக்கிறேன். இப்போ வந்து 3 தடவை ஜலிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை மாவை. இப்போ வந்து இன்னொரு கப் எடுத்துக்கலாம். இதில் வந்து 4 முட்டை எடுத்துக்கிட்டு வெள்ளைக்கரு மஞ்சக்கரு ரெண்டும் சேர்ந்து 4 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ 4 முட்டை ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் வந்து ஊற்றிக்கலாம். ஒரு மூடி ஊற்றிக்கலாம். இப்போ இதை வந்து பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை வச்சு நல்லா இப்படி பீட் பண்ணிக்கணும் எக்கை. இப்போ வந்து எக் பீட் பண்ணியாச்சு. இப்போ சுகர் பவுடர் 1 கப்பு போட்டு பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். எண்ணெய் 100 ml ஊற்றிக்கலாம். இதை பீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து முட்டையை வந்து நல்லா பீட்டரில் வச்சு பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து இந்த மாவு இதில் போட்டு நம்ம விஸ்க் வச்சு நல்லா ஒரே டைரக்ஷனில் கலக்கிக்கலாம். ஒரே டைரக்ஷனில் இப்படி மாவை நம்ம நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். பேட்டர் நல்லா கலக்கிட்டோம். இப்போ வந்து 1/2 கப்பு பால் விட்டுக்கலாம். 100 ml பால் 1/2 கப்பு விட்டு கலக்கிக்கலாம். நல்லா இதை கலக்கி எடுத்துக்கலாம். நல்லா கலக்கியாச்சு. அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கடாயில் ஸ்டாண்டு போட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க. இதே மாதிரி நான் பட்டர் ஷீட் போட்டு டின்னை வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் டஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மைதா மாவு ஆயில் போட்டு மைதா மாவில் டஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா பட்டர் ஷீட் போட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து இந்த பேட்டரை இதில் ஊற்றிக்கலாம். கடாயில் ஸ்டாண்டு போட்டு ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஏர் பபிள் இல்லாத மாதிரி தட்டிக்கிட்டு இதில் வச்சு ஒரு 30 to 35 நிமிஷம் வச்சு எடுத்துடலாம். விப்பிங் க்ரீம் வந்து 1 கப்பு நான் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து எனக்கு சுகர் கம்மியாக இருக்கிறதுனால நான் 1 ஸ்பூன் சுகர் போட்டு அடிச்சுக்கிறேன். உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் அப்படியே போட்டு அப்படியே அடிச்சுக்கலாம். வந்து 1 2 3 ஸ்லோவில் இருந்து ஹை ஸ்பீடுக்கு வந்து அடித்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், விப்பிங் க்ரீம் அடிச்சிருக்கோம். இப்படி விழக்கூடாது. இப்போ விழுது, இன்னும் அடிக்கணும் நம்ம. இப்போ பாருங்கள், விப்பிங் க்ரீம் வந்து கீழே விழலை.
இந்த கப்பையும் பாருங்கள் நான் கவுத்தி காமிக்கிறேன். இப்போ நம்ம நல்லா விப் பண்ணி எடுத்துருக்கோன்னு அர்த்தம். இது வந்து நம்ம கேக்கில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு மீதியை வந்து நல்லா டேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு அப்புறம் தேவைப்படுறப்ப அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கேக் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள், க்ளீனாக இருக்குது. நம்ம பாருங்கள் க்ளீனாக இருக்குது. இப்போ நம்ம 20 நிமிஷம் கழிச்சு ஆற வச்ச பிறகு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் இப்போ கேக் வந்து ஆறின பிறகு 3 ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விப்பிங் க்ரீம் அடிச்சிட்டோம்ல, அதை கொஞ்சோண்டு பேஸில் வச்சுக்கலாம். பாருங்க வச்சாச்சு. உங்களுக்கு எப்படி வசதியும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மேலே வந்து நான் வந்து செரி சிரப்பு வச்சுருக்கேன் கடையில் வாங்கி. செரியும் செரி சிரப்பும். நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக சுகர் சிரப்பு கூட வீட்டில் செஞ்சு மேலே வந்து இப்போ டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதே மாதிரி க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு க்ரீம் அப்ளை பண்ணி இல்லை காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் 2 லேயர் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ 3ஆவது லேயர் மேலே லேயர் வந்து வைக்கலாம். இப்போ வந்து செரி சிரப்பை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். விப்பிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாக விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு செரி போடக்குள்ள காமிக்கிறேன். இப்போ க்ரீம்லாம் அப்ளை பண்ணியாச்சுப்பா. இதுக்கு மேலே வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு செட் ஆன பிறகு அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் போட்டுட்டு செரி பழம் வச்சிடலாம். சைடில் எல்லாம் வந்து சாக்லேட்ஸ் வந்து அதை அப்படியே ஒட்டி விட்டுடலாம். அதை அப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் செடி வச்சு அழகாக டெக்கரேஷன் பண்ணியாச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்து எனக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.